மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சுட சுட ஒரு அப்டேட் வந்திருக்கு ஜனநாயகன் படத்தை பற்றி. விஜய் அவருடைய கடைசி படம். இந்த படம் இந்த வருடம் வெளியாகுமா இல்லை அடுத்த வருடம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியாகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோர்ட்டையும் இருந்தது, விஜய் ரசிகர்களையும் தாண்டி. பொங்கல் டைமில் வெளியாக இருக்குது. இப்போது 6 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே நான் பல காணொலியில் சொல்லிட்டேன். அந்த அஃபிஷியலாக இப்போ தகவல் வந்திருக்கு. விஜயோட படம் பொங்கலுக்கு தான் வெளியில் வரும், ஒரு 26 பொங்கலுக்குன்னு சொல்லிட்டேன். அது காரணம் என்னென்னா, பொங்கலுக்கு வெளியில் வந்தால் தான் அந்த மே மாதம் எலெக்ஷன் அந்த சூடு அதுக்கு இந்த படம் உதவும். அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை விட்டுட்டிங்கன்னா அந்த பப்ளிசிட்டிக்கு இது யூஸ் ஆகாது. அதனால் பொங்கலுக்கு தான் வரும் 2026ங்கிறது பல காணொலிகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி அந்த கம்பெனி, அதாவது அந்த நிறுவனமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கல் அப்படின்னும் போது ஆல்ரெடி ஒரு 10 நாள் ஹாலிடேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஜனவரி 9ன்னு விஜய் படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு 3 நாள் 4 நாள் படம் வந்தாலே சூடு பிடிக்கும். அப்புறம் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 அப்படியே ஒரு 10 நாளைக்கு மேலே ஒரு ஹாலிடே மட்டும் கிடையாது. அது எப்படி சொல்கிறது, மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட். பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு இருக்கிறத விட பொங்கலுக்கு தான் திருவிழா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திருவிழா கொண்டாட்டம்னு சொல்லுவாங்களா, அது பார்த்திங்கன்னா பல இடங்களில் கிராமங்கள்ல எல்லாம் மஞ்சு விரட்டு விடுறது, பொங்கல் வச்சு சாப்பிட்றது, கரும்பு வெட்டி சாப்பிட்றது, ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா பல நாட்கள் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து கிடைக்காதா, அதை நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோமான்னு ஒரு ஸ்பேஸ் பொங்கல். அப்படி பொங்கல் கிடைக்கும்போது நிறைய ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பணம் செலவழிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க அந்த நேரத்தில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு செலிப்ரேஷன் மூடில் அந்த பணத்தை செலவழிப்பாங்க. அதனால் ஜாலியாக படங்கள் நிறையா, அதாவது விஜய் படத்தை பர்டிகுலராக பொங்கலுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு த்ரில்லு, மாஸ் எல்லாமே இருக்கும். கொண்டாடக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். இந்த ஜனநாயகன் படம் 2026 முதல் வெற்றி படம், பெரிய மாஸ் வெற்றி படமாக இருக்கும். முதல் பெரிய படம், அதாவது வெற்றி படமாக இருக்கும் விஜய் படம். இதுதான் அவர் கடைசி படம்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் அவர் திரும்பி படத்துக்கு வருவாரா வரமாட்டாரா, அதுக்குள்ளே நிறைய கேள்விகள்லாம் இருக்குது, நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கமலஹாசன் கூட பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரும்போது ரொம்ப பரபரப்பாக இருந்தார், நிறைய விஷயங்கள் பண்ணார். இனிமே நடிக்க வரமாட்டாருங்கிற மாதிரியான சூழ்நிலாம் இருந்துச்சு. ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய வெற்றி கிடைக்கல, வெற்றி கிடைக்காதனால திருப்பி நடிக்கவே வந்துட்டார். ஓகேவா. இப்போ விஜய் நான் இனிமே முழு நேர அரசியல்வாதியாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 26 பொங்கலுக்கு வர அந்த ஜனநாயகன் படம் தான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அது கடைசி படமா இல்லையாங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஒரு பெரிய நடிகர் படம், அதுவும் விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு அவர் தான் நம்பர் 1. அவருடைய படம் வரப்போகுதுன்னா மற்ற நடிகர்கள் படம் அதே டேட்டில் வெளியாக வாய்ப்பு நினைக்கலாம். விடாமுயற்சி வரும்போது டிராகனு படக்குள்ளே வெளிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. தலை வரும்போது நாங்கள்லாம் தள்ளி போய் தானே ஆகணும் அப்படின்னு. ஜனநாயகன் படம் மட்டும்தான் 10 நாள் பொங்கலுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு நினைக்கிறீங்களா? சார், அதாவது விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட்டு சினிமாவில், இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அந்த உச்சம், அந்த வியாபாரம், அந்த ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாயகனாக விஜயை பார்க்குறாங்க. அது வேறு எந்த நடிகனும் கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் ரஜினிகாந்த் கூட அப்படி ஒரு வியாபாரம் கிடையாது, அப்படி ஒரு மக்கள் கொண்டாட்டம் கிடையாது. இன்றைய நிலவரப்படி இன்றைக்கி டாப் ஸ்டார் யார் சினிமாவில், தமிழ் திரையுலகத்தில் அப்படின்னா விஜய் தான். வியாபாரத்துலேயும் சரி, ஆடியன்ஸ்கிட்டையும் சரி, பெரிய செல்வாக்குள்ள நடிகராக இருக்கார். அப்படின்னும் போது அதாவது விஜய் படம் வெளியாகுது அப்படின்னா, சாதாரணமாக விஜய் படம் வந்தால் கூட, அது ரொம்ப சுமாராக இருந்தால் கூட, அது ஒரு 450, 500, 550, 600 கோடி கலெக்ட் பண்ணிடுது. ஏதாவது நிறைய விஜய் படங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைனாலும் 400 கோடிக்கு மேலே. ஆமாம். சமீபத்திய உதாரணம் ஒரு கோட் சொல்லலாம். கோட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆகச்சிறந்த படமாலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, அவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆச்சு, கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா, அது காரணம் இருக்குது. அது என்னென்னா, அதில் கதை பெருசாக இருக்கா, கண்டென்ட் பெருசாக இருக்கா அப்படிங்கிறதை விட, அதுக்குள்ளே விஜய் கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஜய் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைட் இருக்குது, மசாலா இருக்குது, ஒரு மாஸ் எலிமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு சில விஷயங்கள் தேவை. அந்த ஆக்ஷன் பேக்கேஜ் அதுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் படம் சுமாரான படம் தான், பெரிய வெற்றி படமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் பெரிய கலெக்ஷன். இப்போ நம்ம வேட்டையன் படம் ரஜினிகாந்துக்கு வந்துச்சு, அதுவும் இதே மாதிரி கோட் மாதிரி ஒரு சுமாரான படம் தான், பெரிய தோல்வி படம் கிடையாது, பெரிய வெற்றி படமும் கிடையாது. ஆனால் அது ரஜினிக்கு உள்ள கலெக்ஷன் பார்த்திங்களா, அந்த வேட்டையனுக்கு ஒரு கலெக்ஷன் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால்
பன்மடங்கு வியாபாரங்கள், பன்மடங்கு கலெக்ஷன் பண்ணக்கூடிய நடிகரா இன்னைக்கு வந்து விஜய் இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்படி ஒரு மாஸ் அட்ராக்ஷன் விஜய் மேல இன்னைக்கு மக்களுக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாரி கோட் வந்து நீங்க சுமாரா இருக்குன்னு சொன்னாலுமே 400 கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்துருச்சுன்னா, விஜய் அவர்களுடைய கடைசி படம். படம் எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய ரசிகர்கள் வந்து நெறைய டைம் பார்க்க போறாங்க. திரும்ப திரும்ப பார்க்க போறாங்க. ஸோ வந்து அது எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் இல்ல சினிமால அதிகமான கலெக்ஷன் அதுதான் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுவரைக்கும் வந்த படத்திலேயே? அப்படியெல்லாம் நம்ம சொல்ல ஆ. முடியாது. பட் இருந்தாலும் வந்து விஜயினுடைய கடைசி படம். அதாவது வந்து ஜனநாயகன் அப்படின்னும்போது, அவரே வந்து சொல்லிட்டாரு என்னுடைய லாஸ்ட் பிக்சர் அப்படின்னு. அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது வந்து விஜயினுடைய ரசிகர்கள் தான் விஜயினுடைய கட்சி தாவேகா கட்சியினுடைய தொண்டர்களா மாறி இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நம்ம தலைவர் அதாவது நடிகர் விஜயிலிருந்து தலைவர் விஜயா மாறிட்டாரு இன்னைக்கு. அந்த தலைவர் விஜயினுடைய கடைசி படம்னும்போது, அது எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல வந்து நம்ம இவ்வளோ தான் ஹைப் இருக்கும், இவ்வளோ இருக்கும், இப்படி இருக்கும்னு நம்ம ஒரு கால்குலேஷனுக்குள்ள வர முடியாது. ஆனா நிச்சயமா வந்து ஒரு நல்ல மாஸ் எலிமெண்ட் உள்ள படமா இருக்கும். காரணம் நான் என்னன்னு சொல்றேன்னா, வினோத்த பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான டைரக்டர். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வினோத் குடுத்த எல்லா படங்களுமே வெற்றி படங்களா இருந்திருக்கு. பெரிய தோல்வி படங்கள் இல்ல. அப்படி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது விஜய வந்து ஃபர்ஸ்ட் டைமா வினோத்த ஹேண்டில் பண்ணும்போது, அது அவருக்கு தெரியும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ள வைக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. இதையெல்லாம் மீறி வந்து இந்த படம் விஜய் படம் வந்து அரசியல் பேசப்போகுது. அதாவது வந்து ஏற்கனவே கத்திமாரி படங்கள்ல எல்லாம் சில கருத்துக்கள்ல எல்லாம் அந்த ஜிஎஸ்டி பத்தியெல்லாம் விஜய் வந்து பேசி சொன்னாரு, போனாருங்கிறது இருந்தாலும், இந்த படம் வந்து விஜய் வந்து நெறைய அரசியல் அதாவது வந்து அதிகபட்சமான அரசியல் பேசக்கூடிய படமா நிச்சயமா இருக்கும். அதுக்காண்டி முழுசா அரசியல் பேசி மக்களுக்கு அரசியல மட்டுமே சொல்லப் போறான்னா, அப்படி படமும் கிடையாது. அதாவது வந்து ஒரு மசாலா படம் இருக்கு இல்லையா? விஜய்யோடைய ஃபார்மட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த டெம்ப்ளேட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டான்ஸு, ஃபைட்டு, கூத்து அவர் இப்ப காமெடி பண்ணுவாரு. நல்ல காமெடி பண்ணுவாரு. ரஜினிகாந்தோட ஃபார்முலா தான் அது. அதெல்லாம் பிடிச்சு அவர் வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த காமெடி விஜய் கிட்ட என்னென்ன ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ, அத்தனையுமே இந்த படத்துக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள அரசியலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து விஜயினுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான படமா பார்க்குறாங்க. ஏன் முக்கியமான படமா பார்க்குறாங்கன்னா, இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா மாறுச்சுன்னா, இந்த வெற்றி வந்து விஜய்க்கு வந்து அதாவது அவர் மே மாசம் அரசியல்ல நிக்க போறாரு இல்லையா? ஆல்ரெடி வந்து 234 தொகுதியிலயும் நிக்கிறதா பிளான் பண்ணிட்டாங்க. பிகேலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு அரசியல் மாஸ் என்ட்ரி குடுக்க போறார். முதல் தேர்தல்ல. அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஒரு சப்போர்ட் காட்டும். ஒரு வெளிச்சம் குடுக்கும். சப்போஸ் இந்த படம் வந்து சுமாரா தான் இருக்கு அப்டின்னா, இருந்தாலும் விஜய் படம் வந்து பெரிய கலெக்ஷன பண்ணும். கலெக்ஷன் வைஸ் ஆனா அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் ஜனவரி 26 வெளியிடுறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அது என்ன அப்டின்னா, கொஞ்சம் டவுட்டா கொண்டு போய் விட்டுரும். ஒருவேளை நல்லா இல்லாம போச்சு. ஒரு படமே நல்லா இல்ல அப்படின்னு எது வேணா நடக்கலாம். சினிமாங்கிறது வந்து நீங்களோ நானோ கால்குலேஷன்குள்ள கொண்டு வர முடியாது. இந்த படம் வெற்றி படம், இந்த படம் தோல்வி படம்லாம் யாருனாலயும் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லக்கூடிய நாலேட்ஜ் இருந்தா எல்லாருமே வெற்றி படமாவே எடுத்துட்டு போவாங்க. புரியுதா உங்களுக்கு? பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச பல படங்கள் தோல்வி படங்களா இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ரஜினி, கமல், விஜய், சூர்யா எல்லாருமே தனுஷ், சிம்பு எல்லார் படங்களுக்கும் பெரிய மாஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால வந்து இது வெற்றி, இது தோல்விங்கிறத சினிமாவ பொறுத்தவரைக்கும் நம்ம கணிக்க முடியாது. ஆனா மேக்ஸிமம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி முழு முயற்சி அதாவது எல்லாருடைய எஃபர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? சினிமாவே ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சிக்குள்ள இது வந்து விஜயும் சரி, அந்த டைரக்டரும் சரி, அந்த கேமராமேன்லேருந்து, எடிட்டர்லேருந்து, கூட இருக்கிறவங்க எல்லாருமே சாங்லேருந்து எல்லாமே கோஆப்பரேட் பண்ணி ஃபுல் பேக்டு ஆக்ஷன் மாஸ் மசாலா படமா இது இருக்கணும் அப்படின்றதும், இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கணுங்கிறதும் அவங்களுடைய நோக்கமா செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். படம் வந்தா தான் தெரியும். படம் பெரிய வெற்றி அடைஞ்சா அரசியலுக்கு பெரிய பலமா இருக்கும். விஜய் அவர்களுடைய கடைசி படத்த தயாரிக்க பல தயாரிப்பாளர்கள் போட்டி போட்ட நிலையில வந்து கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தான் வந்து அந்த படத்த தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு அவரு முந்தைய படத்த வாங்குனத விட ரூ. 50,00,00,000 அதுக்கும் மேல வந்து அதிகமா குடுத்து தான் ரூ. 275,00,00,000 இந்த படத்துக்கு சம்பளமா பேசியிருக்காங்க இல்லையா? ரூ. 275,00,00,000 அது போக வந்து பட்ஜெட் இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கலெக்ஷனா பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லாபமா? விஜய பொறுத்தவரைக்கும் அதாவது வந்து பெரிய சம்பளம். அதாவது கிட்டத்தட்ட 275 கோடிக்கு மேல. அது எப்படின்னா 275 கோடி தான் வெளியில தெரியுது. ஓகே. அதுக்கான டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் புரொடியூசர் தான் கட்டிக் குடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல ம். வரும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உண்மையான நிலவரம். இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஒரு காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ஹீரோயின் இப்படி எல்லாம் போட்டு ஒரு மாசா ஒரு பேக்டா ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பொருட்செலவு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 கோடி, ரூ. 550 கோடி கிட்ட
ஒரு பொருட்செலவுல படத்தை எடுக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு வியாபாரம் ஆகுமா? அதுக்கு மேலே வந்து ஒரு ஹிட் கொடுக்குமா? அதுக்கு மேலே 1000 கோடி, 2000 கோடி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணுமா? அப்படின்னா, சினிமாவை பொறுத்தவரைக்கும் நான் எப்பவுமே சொல்றேன், பிரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் அவர் கேட்குற சம்பளத்தெல்லாம் கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்காங்க. போட்டி போடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுடைய நிறுவனத்துக்கு பிராண்டிங் வேணும். அதாவது வந்து ஓகே. நம்ம வந்து விஜய வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விஜய் படம் நம்ம பண்றோம். இந்த பிராண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர வச்சு படம் எடுத்தீங்கன்னா, அது ஒரு பிராண்டிங். சிவாஜிய வச்சு படம் எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு நார்மலான படம். எம்ஜிஆர் எங்க படத்தில நடிக்கிறார் அப்படின்னா, அது பிராண்டிங். அந்த பிராண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு விஜய் வச்சு படம் எடுக்கிறாங்க. அது தோல்வி படமாக இருந்தாலும் கூட, சில கோடிகள் நஷ்டம் ஆனாலும் கூட, அவங்க அத பத்தி கவலைப்படாம ஒரு பிராண்டிங்காண்டி இப்ப விஜய் வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சார் விஜய் வந்து ஒரு பிராண்டா மாறிட்டார். புரியுதா உங்களுக்கு? அதனால அவர் தோல்வி, வெற்றிகள்லாம் மேல அந்த ஒரு கிரெடிட் இருக்குல்ல, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பேனரோட ரெப்புடேஷன், அந்த பேனருடைய உயர்வு எல்லாமே இதில இருக்கு. இத வச்சு பல படங்கள அவங்க பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் இருக்குல்ல. அதனால இது வெற்றியா, தோல்வியா, இதனால போட்டி போடுறாங்களான்லாம் மீறி பிராண்டுக்காண்டி போட்டி போடுறாங்க. கிரெடிட்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. விஜயோட முதல் அவுட் சைட் பேனர் படம் நீங்க தான் பண்ணீங்க. அந்த கிரெடிட் உங்களுக்கு இருக்கு. இப்போ கடைசி படம் வந்து கேவின் புரொடக்ஷன்ஸ் அவங்களுக்கு போயிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்றீங்க நீங்க. எதுவுமே யாருக்குமே யூஸ் ஆகாது சார். ஆ. அதாவது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு படம் தயாரிக்கிறதுக்கு அவங்க வேற வேற ஆர்டிஸ்ட் வச்சு தயாரிப்பாங்க. அது விட்டுருங்க. விஜய் வந்து இப்போ முதல் படம் நான் எடுத்தேன், கடைசி படம் அவங்க எடுக்குறாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. விஜய் வந்து அவர் வேலைய பார்த்துட்டு போயிடுறாரு அவ்வளோதான். அதுக்கு மேல இதெல்லாம் ஒண்ணும் பிராண்டிங்லாம் ஆகாது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது சொல்லப்போனா. முதல் தயாரிப்பாளர், அவுட் சைட் ப்ரொடியூசர், ஆஸ்கார் மூவி சார்பாக நாங்க தான் விஜய வச்சு எடுத்தோம். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் நாங்க தான் குடுத்தோம். ஃபர்ஸ்ட் சம்பளம் குடுத்த வெளி தயாரிப்பாளர்னா நாங்க தான் குடுத்தோம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிரெடிட் கிடைச்சிருக்கு? இத வச்சு இதனால என்ன நம்ம தலையில வந்து ஒரு கிரீடம் வைக்க போறாங்க? அதெல்லாம் கிடையாது. அந்த டைம்ல அவர் வளர்ந்து வந்தாரு. அ இப்போ பீக்ல இருக்காரு இல்லையா? ஸோ அது பீக்ல வந்து இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ம். எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதான் நான் சொல்றேன்ல. நடிகர்கள் தங்களுடைய வேலைகள் அந்தந்த நேரத்தில செஞ்சு குடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உயரம் வேற மாரி இருக்கு. அதாவது வந்து எங்கேயோ வந்து எங்கேயோ உயரத்தில வானத்தில பறக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம இங்க தரையில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாந்து நம்ம அவங்கள பார்க்குறோம். அவங்க கீழ நம்மள பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் பிராக்டிகலா உள்ளது தான். இது விஜய்க்கு மட்டும் பொருந்துற விஷயம் இல்ல. எல்லாருக்குமே பொருந்துற விஷயம் தான். அதனால இத பத்தியெல்லாம் பல விஷயங்கள்ல நம்ம பேசியாச்சு. பல நேரங்கள்ல நம்ம பேசிட்டோம். அத பத்தியெல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கிறதே வேஸ்ட். பிசினஸ் வைஸ் எப்படி சார்? ஏற்கனவே வந்து இப்போ இன்னைக்கு டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஆல்ரெடி வந்து பிசினஸ்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓடிடி, சேட்டலைட் எல்லாம் முடிஞ்சுச்சு சொல்றாங்க. இல்ல. விஜய் படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா வியாபாரங்களும் முதல்லயே முடிஞ்சிரும். இப்போ வந்து இந்த சேட்டலைட்டுங்கிறதெல்லாம் இப்போ வந்து போயிருச்சு. இப்போ வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட் தான் இன்னைக்கு பெரிய மார்க்கெட்டா இருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்லலாம் நிச்சயமா ஒரு பெரிய போட்டி இருக்கும். அதனால ஏன்னா, அவருடைய படங்கள் எல்லாமே வியாபாரத்தில ம். பெரிய ப்ளஸ்ஸா மாறிருது. அது லாபங்களை குடுத்துருது. அது சுமாரா இருந்தா கூட நம்ம பேசின மாரி வியாபாரத்தில பெரிய வெற்றி கிடைக்கும்போது, ஒரு ஒரு பணம் போடுறவனுக்கு இதுக்கு மேல பணம் கிடைக்குன்னும்போது அவனுக்கு வேற என்ன உத்தரவாதம் வேணும்? அது விஜய் படத்தில இருக்கு. அதனால உண்ம. எல்லா வியாபாரங்களும் விஜய் வந்து இந்த ஜனநாயகன் படம் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்ப அத டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி அரசியல்ல கிடைக்கலன்னா, மீண்டும் நடிக்க வந்தால் இந்த மார்க்கெட் வந்து உயர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற உச்சம் வந்து இல்ல சரிய வாய்ப்பு இருக்குன்னு அதெல்லாம் நினைக்கிறீங்களா? நம்ம இப்ப சொல்ல முடியாது. அதாவது வந்து அரசியல்ல வெற்றி கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னா, என்னுடைய கருத்து ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, 234 தொகுதிகளும் கூட்டணி இல்லாமல் விஜய் நின்றால், இந்த இந்த இப்ப வர எலக்ஷன்ல 26ல விஜய்க்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இது வந்து பிராக்டிகலான விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து அவர் வந்து 234 தொகுதிகளிலும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் என்ன அடையாளம் உள்ள வேட்பாளர்களா இருப்பாங்க அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். புரியுதா? இப்ப ஏடிஎம்கே, டிஎம்கே பல பெரிய கூட்டணி கட்சிகள் இருக்கு. போறாரா? இல்லையா? அவங்க அதெல்லாம் தெரியாது. கூட்டணி அவங்களே வந்து கூட்டணிகளுக்குள்ள போறாங்க. இப்போ ஒரு கடைசி நேரத்தில பல கூட்டணி மாற்றங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அரசியல்ல வந்து இதெல்லாம் தேவை. இதெல்லாம் விஜய் வந்து பண்றாரா, பண்ணலையா அப்படின்னும்போது நெறைய கேள்விகள் இருக்கு. இவருக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ம். யாரோட ஆட்சி கூட்டணி வைக்கலாம்னா, ஏடிஎம்கேவோட தான் வைக்கலாம். அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. எடப்பாடி என்பவர் ஆல்ரெடி வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் ஒரு 5 வருஷம். இப்ப அவர் வந்து தன்னுடைய இடத்தை விஜய்க்கு விட்டுக் குடுப்பாரா அப்படின்னா, விட்டுக் குடுக்க மாட்டாரு. இப்ப விஜய் வந்து அவரோட கூட்டணி அமைச்சா, விஜய் சீஃப் மினிஸ்டரா வரணும்ங்கிறதுனால தான் இவங்க அதாவது வந்து இவருடைய தொண்டர்கள் அப்படி நம்ம சொல்லலாம். அவங்க ஓட்டு போடுறாங்க. இப்ப அவங்க வந்து விஜய் தலைவர் இல்லாம வேற ஒருத்தர தலைவரை ஏத்துக்குவாங்களா? விஜயே வந்து வேற ஒருத்தர் தலைவர் பதவிய விட்டுக் குடுப்பாரா அப்படின்னா, அது சிக்கல். இதெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு. இதுக்குள்ள பெரிய கட்சிகள் அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது? வெற்றி தேடி கொடுக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு பாத்தியா? அந்த கட்சிகள் வந்து விஜயோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னா,
கஷ்டம்தான். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில இந்த எலெக்ஷன்ல வெற்றி கிடைக்குமானா கிடைக்கிறது கஷ்டம்தான். இதுக்கு மேல வந்து இவர் அரசியல்வாதியா தொடர போறாரா? அதாவது வந்து சஸ்டெயின் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்துல இப்ப சினிமால ஏகப்பட்ட கேவலங்கள், அசிங்கம்லாம் மீறி இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அரசியல்ல இதே மாரி ஒரு போராட்டத்துக்கு பண்ணி, இதே மாரி தொடர்ந்து அரசியல் தோத்தாலும் நான் அரசியல்வாதியா தான் இருக்க போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போறாரா? இல்ல வந்து பெரிய தோல்வியை சந்திச்சு, நான் வந்து மறுபடியும் சினிமால தான் நடிச்சாகணுங்கிற சூழ்நிலைக்கு வரப்போறாரா? இதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னோம்னா, நம்ம சிவாஜி கணேசன் வந்து இதே மாரி 234 தொகுதியோட நின்னாரு. ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு. கமலஹாசன் நின்னாரு. ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு. நான் வந்து இந்த ஆட்சியை யாராலும் காப்பாத்த முடியாது அப்படின்னு 96ல வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து ரஜினிகாந்த் பேசினாரு. அந்த நேரத்துல நின்றிருந்தா அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கலாமோ என்னமோ! அப்போ ஒரு மாஸ் இருந்துச்சு. அந்த டயத்த அவர் மிஸ் பண்ணிட்டாரு. நெறைய கால்குலேஷன் சார். இந்த கால்குலேஷனுக்குள்ள ஏதாவது பல கால்குலேஷன் வந்து டைம் நமக்கு சாதகமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய கேள்வியா தான் இது இருக்கு. இல்ல, அப்படிதான் இல்ல. நான் பார்க்குறேன். நான் அவர் வந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து விஜய் ஒருவேளை இல்ல நடிக்க வந்தால் மார்க்கெட் வந்தா மறுபடியும் இந்த உச்சத்தை அடைவாரா, அடைய மாட்டாராங்கலாம் மறுபடியும் அதுவும் கேள்விக்குறி ஓகே. தான். அதாவது இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 1 வருட, 2 வருட இடைவேளைக்குள்ள மறுபடியும் விஜய் வந்து திரும்பி நடிக்க வந்துட்டாருன்னா, மார்க்கெட் அதே மாரி இருக்கும். இப்போ வந்து 10 வருஷம் இடைவெளியோ, 15 வருஷம் இடைவெளியோ, ஒரு 7, 8 வருஷம் இடைவெளியோ குடுத்துட்டாருன்னா, மார்க்கெட் பழையபடி வராது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப மிகப்பெரிய உச்சத்தில காமெடியில கொடிகட்டி பிறந்த வடிவேலு, சில காரணங்களால சினிமாவால் ஒதுக்கப்பட்டார். இல்லை ஒதுங்கி இருந்தார். மறுபடியும் சினிமா வந்து நாய் சேகர், ரிட்டர்ன்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஜெகஜால கில்லாடி வேலையெல்லாம் பண்ணி பார்க்குறாரு. வர முடியுதா? பழைய இடத்த அடைய முடியுதா? ஸோ ஒரு விட்ட இடத்த மறுபடியும் அடைய முடியுமான்னா, அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை மறுபடியும் அதே இடத்துக்கு வரலாம், வராமலும் போகலாம். விஜய்ன மீறி வந்து எந்த படமுமே வெளிய வராது. அவங்க நினைத்தா தான் தியேட்டர்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்ட தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து விஜய் அவர்கள் தொடர்ச்சியா திமுகவ தான் அட்டாக் பண்றாரு. திமுக தான் எங்கள் நேரடி எதிரின்லாம் பேசுறாரு இல்லையா? ஸோ இந்த படம் தனியா வர பட்சத்தில வந்து அந்த சைட்ல இருந்து நெருக்கடி வருமா? இல்லன்னா வந்து அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே விட்டுருவாங்கன்னு இல்ல, நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த சைட்ல இருந்து நெருக்கடி குடுத்தாங்கன்னா, ஆ. அது வந்து விஜய்க்கு சாதகமா ஓகே. மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுமா? அப்படி இருக்கும்போது இந்த நெருக்கடி என்பது இருக்கு பார்த்தீங்களா? இந்த படத்துக்கு கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. மீறி நடந்தால் அது விஜய்க்கு தான் சாதகம். ரொம்ப நன்றி சார். ஜனநாயகம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.